ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் நானும் நீங்களும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாக தேவனுடைய சமூகத்திலே கூடும்படியான பாக்கியத்தையும் கிருபையும் தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். அவர் தானே ஒவ்வொரு நாளையும் நமக்கு இப்படியாக கூட்டி தந்து அந்த நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசித்து அந்த நாளை நாம் கடந்து வரும் பொழுது தேவன் எத்தனை நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்கும்படியாய் அவர் நமக்கு எவ்வளவு போதுமானவ தேவனாக இருக்கின்றார், நம்ம எப்படியாக நடத்துகிறார் என்பதை நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு உதவி செய்கின்றார். இந்த நாளிலும் கூட ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ரோமன்ஸ் சாப்டர் 15 verse 13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த வசனத்துல நான் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, அவர் இந்த பூலோகத்திலிருந்து போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்காக தேற்றரவாளனாக நான் விட்டு செல்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகின்றவராக இருக்கின்றார். ஒவ்வொரு நாளை நாம் துவங்கும் பொழுதும் நாம் பயப்பட வேண்டிய அல்லது எந்த காரியத்தை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் அல்ல. ஏன் என்று சொன்னால் அவர் தாமே நம்மோடு கூட இருக்கின்றவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்லாதபடிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நாம் நம்பி இருக்கின்றவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவன். அவர் தாமே நம்மை ஒவ்வொரு நாளும் அவரை நம்பி விசுவாசிக்கும் பொழுது அவர் நமக்கு வேண்டிய எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்பக்கூடியவராயிருக்கின்றார். எனக்கு சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே, இந்த நாளுக்குள்ளாய் நான் கடந்து வந்திருக்கும் பொழுது எத்தனையோ காரியங்களை நான் மேற்கொண்டு வர வேண்டுமே என்று சொல்லி கலங்கி இருக்கின்றாயா? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக காத்திருக்கின்றார். அவர்தானே உன்னுடைய வழிகள் எல்லாவற்றிலும் உன்னை நடத்தும்படியாய் உங்களை நினைவு கூறுகின்றவராய் உங்களுக்கு வேண்டிய சகல கிருபைகளையும் ஒத்தாசைகளையும் கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகினால் தானே இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ரோமருக்கு எழுதுகின்ற இந்த புஸ்தகத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இந்த தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை நடத்துவாராக என்று சொல்லி ஒவ்வொரு நாளை கடந்து வரும் பொழுதும் நிச்சயமாய் நமக்கு வேண்டிய காரியங்கள் சந்தோஷமும் சமாதானமும். இந்த இரண்டு காரியங்களிலும் தேவன் நமக்கு தந்து அவர் வழி நடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாங்கள் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் பாராட்டி அதுவும் அல்லாதபடிக்கு உங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி நீங்கள் மறுபடியும் வீடு வந்து சேரும் வரை தேவன் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவாராக. இந்த தேவன் தாமே இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தட்டும். மகிமையும் துதியும் கனமும் அவருக்கே உரியதாகட்டும். ஆமென்.